நின்னருள் சுரந்து ஏழைன்னு பார்க்கலை, ஏதலன்னு பார்க்கலை, கீழ்மகன்னு பார்க்கவில்லை. பெருமான் அனுகிரகிக்கிறான் குகப்பெருமாளை. அப்ப சீத்தை பக்கத்தில் இருக்கிறச்சே பெருமாள் பார்த்து சொன்னாராம், மாழமான் மடநோக்கி உம்பி எம்பி சீத்தை முதல்ல நீ பாரு குகனை அனுகிரகிப்பாய் குளிர நோக்குன்னாள். சீத்தை கேட்டாராமா, நீ பார்த்தா போறாதா? சாஸ்திரம் முழுக்க உன் கண் பார்வை என்னோ கேட்கிறது. பார்க்கிறேன் சீத்தையே, முதல்ல நீ பார். உன் அனுகிரகம் பட்ட பிற்பாடுதான் நாம் பார்க்க வேண்டும். அவனிடத்தில் இருக்கிற பாபங்களை உன் கண் பார்வை போக்கட்டும், போக்கினா மோட்சத்தை நாம் கொடுப்போம் என்று பெருமானு சொல்லி முதல்ல நீ பாருன்னு நான் சொல்லியோ. ஆசிரியன் தாங்கல குகனுக்கு, ஓ நாச்சியார் தான் முதல்ல பார்க்கணும் போல் இருக்கு என்ன. அப்ப குகப்பெருமான் தெரிந்து கொண்டார் அவள் பார்வைக்கேற்றம். அவள் பார்த்தாளோ விபீஷணன் சரணாகதி பண்றதுக்கு வந்து சேர்ந்தார். அவ மட்டும் முதல்ல லங்கைக்கு போய் விபீஷணனை குளிர நோக்கி இருக்கலையோ. இத்தனை பேரும் வரலையே லங்கையிலேருந்து மனசு திருந்தி, விபீஷணன் மட்டும் எதுக்கு வந்தான்? நாச்சியார் போய் அவனை கட்டாட்சித்து போ என்று சொன்னபடியால போனாலும். இது எந்த இடத்துல வால்மீகி பகவான் வைக்கிறார்னா, யுத்தம் முடிஞ்சு போச்சு, புஷ்பக விமானத்தில் எல்லாரும் ஏறினுட்டா, நான் போயிட்டேன் நன்றி அப்படின்னு விடபெத்துனுட்டான் ராமன். சுக்ரீவன் கேட்டான், என்ன ராமா திடீர்னு இப்படி துண்டிச்சு விட்டுட்டே, நாங்கள்லாம் வர வேண்டாமா அயோத்திக்கு? உனக்கு பட்டாபிஷேகம் ஆரதன் நாங்கள் பார்க்க வேண்டாமோ? கூட வரேன்னா சுக்ரீவன். இத்தனை பேரா அப்படின்னு பார்த்தான் ராமன். விபீஷணன் சொன்னா, கவலை இல்லை, புஷ்பக விமானம் எத்தனை பேருக்கு வேணா இடம் கொடுக்கும், ஏறிக்குங்கோன்னா மொத்த பேர் ஏறினுட்டா. சரி நான் போயிட்டேன்னு விடை பெற்று கொண்டான். ஏறியாச்சு, ஆகாசத்துல பறக்கிறது புஷ்பக விமானம். அப்ப சீதையை பார்த்து, இதோ தவகேதோர் விஷாலாட்சி ராவணோ நிகதோமயா, உனக்காக இங்கே தான் ராவணன் அழித்தேன், இங்க கும்பகர்ணன் அழித்தேன், இங்க மூலபலத்தை அழித்தேன், இங்க கும்பனோரன் நிகும்பனை அழித்தேன். ஒரு இடமா ராமன் காட்டிண்டு வரார். தேவி நாட்டை குளிர கட்டாட்சிப்பாய் என்று ராமன் சீதையை பார்த்து சொன்னான். சீதை சொன்னா, 10 மாசமா நான் இங்கே தான் உட்காண்டிருக்கேன், இப்ப என்ன புதுசா நாட்டை குளிர கட்டாட்சிக்கிறது? திரும்ப கேட்டா. அப்ப ராமன் பதில் சொல்றான், நம் குழந்தை விபீஷணன் நாடுன்னு நினைத்து கட்டாட்சிப்பாய், இத்தனை நாள் ராவணனுடைய நாடுன்னு நினைத்திருப்பாய். வேண்டாம் தேவி, உன்னுடைய கோபத்துக்கு இவர்கள் இலக்காக கூடாது. எனக்கு கோபப்படுறதும் வழக்கம், மறக்கிறதும் வழக்கம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் கோப பார்வையே கிடையாதே. ஒருவேளை மனசுல மூலையில நீ தப்பா நினைச்சிருந்தியோனுமோ இந்த ஊரை பத்தி, மாற்றினுடு. இனி நம் குழந்தை விபீஷணன் ஆளப்போகிறான், அனுகிரகிப்பாய்னு சொல்ல. ஓ ராமனுக்கு இத்தனை கருணையா விபீஷணன் பேரிலே நாம் கட்டாட்சிப்போம்னு குளிர பார்த்தாள் சீதைன்னு கணக்கு. அதனாலே அகோர சக்ஷுகு, பெருமானுக்கு கோரமான சக்ஷுஸ் இருந்தாலும் பிராட்டிக்கு அந்த சக்ஷுஸே கிடையாது. அந்த வைபவம் எல்லாம் இந்த பெண்ணுக்கு ஏற்படட்டும் தான் கல்யாணத்தும் போது நம்ம பிரார்த்திக்கிறோம். இந்த பிள்ளையும் பெண்ணும் வெறுமை இந்த பிள்ளை பெண்ணு கல்யாணம்னே நினைச்சு கூடாது. ஆண் பாவனை இருக்கிற எல்லாரும் விஷ்ணுவனுடைய அம்சமாகவும், பெண் பாவனை இருக்கிற எல்லாரும் மகாலட்சுமியுடைய அம்சம்னு தான் பராசரர் விஷ்ணு புராணத்துல தெரிவிக்கிறார். அதனால நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ண போறோம்னா, விஷ்ணுவா இருந்தா இப்படி பண்ணிருப்பாரான்னு யோசிச்சு பார்த்துங்க. பெண்கள் பண்றதா இருந்தா, லக்ஷ்மியா இருந்தா இப்படி பண்ணிருப்பாரான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம முக்காவாசி காரியத்தையே பண்ண மாட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ தவறுன்னு நமக்கே பல காரியங்களை தெரியும். இது பகவானுடைய அம்சம்னு நம்ம தெரிஞ்சுனுட்டா பண்ணுவோமோ, உயர்ந்தவர்களுடைய அம்சம்னு தெரிஞ்சுட்டு இப்ப திருமட்டு இருக்கோம், வேட்டி கட்டின்னு இருக்கோம், கச்சம் உடுத்தின்னு இருக்கோம், பூனல் போட்டு இருக்கோம், இப்படின்னு விட்டாலே சில காரியத்தை நம்ம பண்ணவே முடியாது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா போட்டுக்கிறோம்? இன்னும் உயர்ந்த லட்சணம் அப்படியே மனசுல ஸ்ரீ வைஷ்ணவம் வந்துடுத்துங்கிறதுக்காக இல்ல, போகக்கூடாத இடத்துக்கு போறச்சு இதுவான்னு தடுக்கும் இல்லையோ, அந்த தைரியத்துக்காக தான் இது இத்தனையுமே போட்டுருக்கும். ஒரு இடத்துக்குள்ள போகக்கூடாத இடம் போறோம், இது எதுவுமே இல்லைன்னா தைரியமா போடுவோம். ஏன்னா யாரும் நம்மளை பார்க்க போறது இல்லைங்கிற ஒரு தைரியம் வந்துடும். ஆனா இது இத்தனை இருந்தால் வேஷத்துக்காகவான்னு உள்ள போக வேண்டான்னு தோணுமே. அப்படி என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அவர் எங்கேயோ ஸ்ரீரங்கத்துல போய் வண்டியில இறங்கிவிட்டு அடுத்து பேருந்துல ஏறுறதுக்கு கையில சில்லறை இருக்கலே. கார்த்தால் ஏதோ பால் கடை ஒன்று தான் திறந்து வச்சிருந்தான், அங்கே போஜனாலயம். சில்லறை வாங்கிட்டு வரலாங்கிறதுக்காக உள்ள போய் வாங்கிட்டு வெளியில வந்தார். 4 பேர் அதுக்குள்ள பார்த்தா நீ கார்த்தாலே என்னார். பார்த்துட்டு ஊர்ல வந்து கேட்டா, அங்க சில்லறை வாங்கியிருந்தீரே எதுக்கு அப்படின்னு விடாம கேட்டாலும். அது ஏதோ போஜனாலயம் கடை திறந்து வச்சிருந்திருக்கான், அந்த ஒரு கடை தான் அப்ப இருந்திருக்கு. வண்டி ஏறுறதுக்கு சில்லறை இல்லை. சில்லறை மாத்துறதுக்கு போனா, இந்த சுவாமி இந்த வித்வத்தோட இந்த உபன்யாசகர் அங்க எதுக்கு போயிட்டு வந்தாருங்கிறானோ இல்லையோ. அதனால முக்கியம் இந்த வேஷம். இப்போ இந்த வேஷமாவது நம்மை தடுக்குமானு தானே பார்த்து கிடக்கிறோம். அதனாலே அகோர சக்ஷுசென்னு ஒரு நாள் கண்களிலே கோரத்தன்மை பெருமானுக்கே இல்லை, இந்த பெண்ணுக்கும் அது ஏற்படக்கூடாதுங்கிறத பிரார்த்தித்துக் கொள்ளுகிறான். ஆக முதல் பிரார்த்தனை தேவதைகளிடத்திலே, இவள் கண்ணு அழகு படைத்ததாக ஆகட்டும். கண்ணழகுன்னா ஊனக்கண்ணின் அழகல்ல, இந்த கண்ணு என்னைக்கு நல்லதையே பார்க்கட்டும், நல்லதையே நினைக்கட்டும், அனுகிரகத்தோட கண்ணாகட்டும். அகோர சக்ஷுகு. அடுத்து தெரிவிக்கிறார், அபதிக்னி ஏதே, நீ நன்றாக வளருவாய். அபதிக்னி, பதியை கொல்லாதவனாக வளருவாய். பதியை கொல்லாதவனாக வளரணும்னு முதல்ல ஒரு மந்திரம் சொல்லலாமா?
கல்யாண மந்திரம் இப்பதான் ஆரம்பிக்கிறது. நீ கைப்பிடித்த மணவாளனை நீ கொல்லாமல் இருப்பாய் இப்படின்னு போய் ஒரு மந்திரம் போடுமான்னா அர்த்தம் என்னன்னு ஆழ்ந்து நோக்க வேண்டும். உள்ளுக்குள்ள எத்தனையோ சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படலாம். இங்க கொல்றதுன்னா கத்தி எடுத்துன்னு கழுத்த விடுறதுங்கிற அர்த்தத்துல சாத்தனை இப்ப சொல்ல வரவில்லை. கொல்லாதவளாகன்னா மனத்தால வேறுபட்டு நினைத்தா கூட கொலை செய்ததற்கு சமந்தா. அந்த மாதிரி ஒரு மனத்தாங்கள் தாபம் உங்களுக்குள்ள ஏற்படாமலே இருக்கட்டும் என்ன அந்த தேவதையின் இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறான். இன்னொன்னு பெருமாள் இப்ப நினைச்சு நீ ஏன் பண்றாருன்னா, நான் அவதரிக்கிறச்சு அம்மாவையே கொன்னேனே பண்ணாரே. இவர் பரசுராமாவதாரம் பண்ண காலத்திலே ஜமதக்னி பகவான் சொல்ல ரேணுகா தேவிங்கிற தாயார் இவர் கொன்னாரோ இல்லையோ, நான் அம்மாவையே கொன்னவன் நீ கணவனை கொல்லாதவராக இரு என்ன நினைத்து இந்த பெண்ணை சொன்னான்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானுக்கு இருக்கிற குற்றம் பிராட்டிக்கு ஒரு நாளும் வராது. இவர் தாயாரை கொன்றவரா இவர் இருக்கலாமே தவிர அவள் பதியை கொன்றவளாக ஆகப் போவதில்லை. கொலைங்கிறது கத்தியால வெட்டினா தாங்கிறதே இல்லை. 10 நாள் யுத்தம் ஆறுது. 9வது நாள் யுத்தம் மகாபாரதத்தில் முடிஞ்சு போச்சு. தர்மபுத்திரன் ஒன்று சொல்லி வைத்தார், அர்ஜுனா நீ ஆரம்பத்தில் என்னமோ 10 நிமிஷத்துல யுத்தத்தை முடிச்சிடுவேன்னு சொன்னேன், நாள் போயிட்டே இருக்கு, ஒன்றும் முடியறதா தெரியல, உன் காண்டீபம் மோசம் அப்படின்னு தர்மபுத்திர பேசினார். வந்தது கோபம் அர்ஜுனனுக்கு. இவன் முதல்ல பிரதிஜை பண்ணியிருந்தான், என்னை யார் என்ன சொன்னாலும் ஏத்துப்பேன், என் காண்டீபத்தை தப்பு சொன்னா தீக்கிரையாக்கிடுவேன்னு சொல்லி வச்சிருந்தான். இந்த வார்த்தை தர்மபுத்திரர் சொன்னார். போய் கொள்ளிக்கட்டை எடுத்துன்னு வந்தான். இப்பவே கொன்னுட போறேன் தர்மபுத்திரேன்னு பிடிவாதம் பிடித்தான் அர்ஜுனன். எல்லாத்துக்கும் தலையில் அக்ஷத்தை கண்ணனுக்கு தான். அதனால் அவர் அங்கேருந்து வந்தார். இத்தனை பாடு நான் பட்டதெல்லாம் உங்களை கொல்றதுக்காகவா? இப்போ இது கடைசியில் அவன் அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு விடுவீர் போல் இருக்கே, என்ன பண்ண அர்ஜுனான்னு கேட்டான். என் சத்திய பிரதிஜையப்படி நான் க்ஷத்திரியன் காப்பாற்ற வேண்டும், இவனை கொன்றாக வேண்டும். கொன்னுட்டா அப்புறம் யுத்தமே இல்லையே, என்ன செய்யறதுன்னு யோசித்த உனக்கு கொல்லணும் அவ்வளவு தானே, நான் வழி சொல்றேன்னு விட்டான். எதுக்கும் இல்லாத வழியை தேடுறதுல கண்ணனுக்கு நிகர் கண்ணனே. புதுசாக வழி கண்டுபிடிச்சார். நீ ஒன்று செய், உன் தமையனாரை பார்த்து எப்படி நித்தியம் கூப்பிடுவேன்னா, விழுந்து சேவிச்சுட்டு பவான் நீ தான் ரொம்ப உயர்ந்தவர் தேவரீர்னு கூப்பிடுவேன்னா அர்ஜுனன். ஒன்று செய்ய, தர்மசாஸ்திரப்படி தேவரீர்னு கூப்பிட வேண்டியவரை நீன்னு சொல்லிவிட்டால் கொன்றத்துக்கு சமம்னு மனு சொல்லியிருக்கார். உன் ஆசை தீர்ற வரைக்கும் நீ நீ நீன்னு தர்மபுத்திரனை வெஷு தீத்துருன்னா தொங்காராத்தியாயம்னு ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் முழுக்க அர்ஜுனன் துவம் 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 துவம்னு சொல்லியே தர்மபுத்திரனை வெசிடுவான். அப்படின்னா கொன்றதுக்கு சமம். இவர் வேலையை முடிஞ்சு போச்சு, அவன் வேலையை முடிஞ்சு போச்சு சொல்லி. அதனால கொலைனா கத்தியால வெட்டினா தாங்கிறதல்ல, மனசுக்குள்ள தாபம் ஏற்பட்டு தவறாக நினைத்தால் கூட கொலை கொலைதானே. அபதக்னி ஏதே நீ கொல்லாதவளாக ஆவாய். அடுத்து தெரிவித்தார், சிவா பதிப்யா பதிப்யா பதிக்கும் பதிக்கு வேண்டியவர்களிடத்திலையும் நல்ல மங்களத்தை கொடுப்பவளாக ஆவாய். பதிக்கு வேண்டியவர்களிடத்திலும் இவளுக்கு ஆசை ஏற்பட வேண்டும். பிள்ளை வேட்டகத்த ஆசைப்பட்டிருக்கும், பெண் புக்ககத்த ஆசைப்பட்டிருக்கும் எழுதுவார்கள். பிள்ளையினுடைய உறவுக்காரெல்லாம் இவளுக்கு உறவுக்காரர்களாகணும், இவளுடைய உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் பிள்ளைக்கு உறவுக்காரர்களாகணும். இவர்களோட மட்டும் ஆசை நின்றுடாமல் அவரவர் உறவுக்காரர்கள் அளவுக்கு பிரசரிக்கணும் இல்லையோ. இப்ப தாயாரை பார்த்து வெங்கடேச பெருமாள் வேண்டிக்கிறார், நம் அடியார்கள் அத்தனை பேரிடத்திலையும் உனக்கு ஆசை ஏற்படட்டும். அவள் நினைத்தாத்தான் நமக்கே மோட்சம். பெருமான் எப்பொழுதும் சூட்டோட கோபத்தோட இருக்கிறார். அதை தவிர்த்து அவருடைய சுவாதந்திரத்தை சாய வைத்து நம்ம பேர்ல சௌலபியத்தோட பெருமானை பார்க்க வைக்கணும்னா நம் பேர்ல ஆசை இருந்தா தானே பிராட்டியத்தை செய்ய போகிறாள். அதனாலதான் சிவா பதிப்யா பதியினுடைய வேண்டியவர்களிடத்திலே உனக்கு மங்களம் ஏற்படட்டும். அடுத்தது சுமனா சுவர்ச்சாக நல்ல மனசு இருக்கட்டும். பிராட்டிக்குண்டான மனசு யாரையுமே ரட்சிப்பள், அந்த மனசு உனக்கு ஏற்படட்டும்னு பெருமான் தெரிவித்தான். பெருமானுக்கு அந்த மனசு இல்லாம போனாலும் பிராட்டிக்கு அந்த மனசு அவசியம் உண்டு. எங்கே கண்டோம்? யுத்தம் முடிஞ்சு போச்சு, ஹனுமான் நேரா அசோகவனத்துக்கு போய் நிற்கிறார். பிராட்டியின் இடத்திலே ராமன் விஜயராகவன், ராவணன் மாண்டு போனான், விபீஷணன் பட்டாபிஷேகித்தன், இனிமே உனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு சொன்னார். அப்ப பிராட்டி ரொம்ப சந்தோஷத்தோட பிரஹர்ஷேன அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன ஆனந்தம் தொண்டை அடைச்சு கொடுத்து மேல பேச்சே எழலை. கையை கூப்பிடா ஹனுமானை பார்த்து, உமக்கு பண்ணத்துக்கு பிரத்யுபாரம் பண்ணணும்னு தோன்றது, என்ன பண்றதுன்னு தெரியல, தலையல்லால் கைமாறிலேன், தலையை குனிஞ்சு சேவிக்கிறத தவிர எனக்கு ஒன்றும் வழி தெரியல. ஹனுமான் குறுகி போயிட்டார். ஜெகன்மாதா போய் நம்ம பார்த்து தலை குனிஞ்சு நிற்கிறதா? தேவி நீ கையை கூப்பவே கூடாது, அனுகிரகித்தாலே நமக்கு போதும். இப்ப கேட்குறேன், உனக்கு வேணும்னா நீ ஒன்று எனக்கு கொடுக்கலாம். சீத்தை சொல்லுண்டா, நான் பிறந்த வீட்லையும் இல்லை புகுந்த வீட்லையும் இல்லை, ராஜாக்கள்லாம் ஏதானு நல்ல செய்தி வந்தா உடனே இப்படி முத்துமாலையை கட்டி கொடுப்பா. நீங்களே கூட நிறைய பார்த்துருப்போம் இல்லையோ, உனக்கு குழந்தை பிறந்ததுன்னு தோழி வந்து சொல்லுவள், இந்தா பிடி பரிசு அப்படின்னு எடுத்து ராஜா கொடுக்குறாரு. அதை போல சீதையை தானு கொடுக்கலான்னா ஒண்ணுமே இல்லையே. மொத்த ஆபரணத்தையும் கழட்டி கிஷ்கிந்தேல ஆகாசத்துல போறச்சேவே கீழே போட்டாச்சு.
மி